கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பனூர் என்ற சிற்றூரில் 2100 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் பிராமி என்னும் எழுத்து வகையால் வெட்டப்பட்ட புதிய நடுகல் கல்வெட்டு ஒன்றை கண்டறிந்திருக்கிறோம். இந்த கல்வெட்டு குவார்ட்ஸ் என்ற வகையைச் சேர்ந்த மிகவும் கடுமையான ஒரு மினரல் பாறை. அதில் என்ன சொல்லுவோம், நம்ம பளிங்கு கல் என்று சொல்லலாம், ஸ்படிக கல் என்று சொல்லலாம், அந்த மாதிரி கல்லில் வெட்டப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைத்த முதல் நடுகல் கல்வெட்டு முதல் தமிழி எழுத்திலே பொறிக்கப்பட்ட 2100 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு என்ற பெருமை இந்த கல்வெட்டுக்கு உண்டு. ஏற்கனவே பழைய ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய சிவகங்கைக்கு உட்பட்ட திருமலை, குன்றக்குடி போன்ற பகுதிகளிலே சமணம் சார்ந்த மலை குகைகளிலே இந்த தமிழி கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. ஆனால் வாழ்வியல் சார்ந்த, அதாவது போர் முறை, இந்த அகநானூறு அகம்புறம் என்று சொல்கிறோமல்ல, அப்படி புற வாழ்க்கையை சொல்லக்கூடிய, தமிழர்களின் பண்பாட்டு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு வீரக்கல் என்ற ஒரு நடுகல் இங்கே கிடைத்திருக்கிறது. இந்த ஊரிலே அரியநாச்சி அம்மன் கோயில் வளாகத்திலே இந்த கல் இருக்கிறது. இப்படி ஒரு கல் இருப்பதை கடந்த பல ஆண்டுகளாக நான் இது 3வது முறையாக அந்த ஊருக்கு சென்றிருக்கிறேன், அந்த கோயிலை பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு இப்படிப்பட்ட கல் இருந்ததாக யாரும் சொல்லவில்லை. என்றால் மண்மூடி கிடந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே கும்பாபிஷேகம் செய்வதற்காக அதை மண்ணையெல்லாம் கிளறி பார்த்தபோது இந்த கல் இருந்திருக்கிறது, எடுத்து பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அதை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலில் வழிபாடு செய்ய சென்ற என்னுடைய மாணவர் ஆசிரியர், பேரையூரை சேர்ந்த கமுதிக்கருகிலுள்ள பேரையூரை சேர்ந்த முனியசாமி என்பவர் இந்த கல்லை பார்த்து இந்த எழுத்து இருக்கிறதை அறிந்து எனக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் படங்களை அனுப்பியிருந்தார். எனவே அவரை அழைத்து கொண்டு கடந்த முந்தா நாள் 31/5 என்று நாங்கள் நேரடியாக சென்று இந்த கல்வெட்டை பார்த்து வாசித்திருக்கிறோம், படியும் எடுத்திருக்கிறோம். ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் எது என்று இந்த கல்வெட்டு பாடம் சொல்லுகிறது. ஆப்பனூர் என்ற ஊர் இன்றும் அதே பேரிலே வழங்குகிறது. நாம் இங்கே திருவாப்புடையார் கோவில் என்று பாண்டியர் 14 பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக நாம் செல்லூரில் இருக்கிறதை சொல்லுவோம். ஆனால் பலரும் இந்த ஆப்பனூரைத்தான் பாண்டியர் தலம் என்று கருதுவார்கள். அப்படியாக இருந்தால் அது 7ஆம் நூற்றாண்டிலே அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு 700-800 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கல்வெட்டு அங்கே இருந்திருக்கிறது என்பது இப்போ நமக்கு வரலாற்று கிடைத்த ஒரு புதிய செய்தி. இதுவரை ராமநாதபுரம் மாவட்டத்திலும், அது குறிப்பாக பாண்டிய நாட்டின் மையப்பகுதியான இந்த பகுதியிலே இந்த தொன்மையான தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக விளங்குகிறது. அதான் ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல். இறந்து போன வீரனுடைய பேர் கீரன், தந்தை பெயர் அத்தியன். அவன் போர் செய்த இடம் ஆப்பனூர், அங்கேயே இறந்து விட்டான். அவனுக்கு நினைவாக இந்த கல் எடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கு கோரிக்கை, இதை அதே இடத்திலே வைத்து ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் இதை பாதுகாப்பாக கீழடி அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வந்து வைக்கலாம் என்ற ஒரு கருத்துருவையும் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், எழுத்துப்பூர்வமாக அளிக்க இருக்கிறேன். சாந்தலிங்கம், தொழிலறிஞர்.